காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குண்டடிப்பட்டு அதில் குறிப்பாக ஆண்கள் என்று பாகுபாடு பார்த்து கொல்லப்பட்டு இன்று மிக மிக சோகமான சூழ்நிலையில் இந்த நாடு மட்டுமல்ல உலகமே இருக்கிறது. தீவிரவாத தாக்குதல் யாருக்கும் உகந்ததல்ல, எந்த தேசத்திற்கும் உகந்ததல்ல, பாரத தேசத்திற்கு ஒட்டுமொத்தமாக உகந்தது அல்ல. ஏனென்றால் மற்ற தேசங்களை விட நாம் ஒரு தீவிரவாத நாட்டை பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் விசா தடுக்கப்படுகிறது, முடக்கப்படுகிறது என்று சொல்வதை விட தீவிரவாதம் முடக்கப்படுகிறது என்று சொல்வதுதான் சரியான வாதமாக இருக்கும். ஆக பயங்கரவாதமும் தீவிரவாதமும் தடுக்கப்படுவதற்காக பாகிஸ்தானில் உள்ள விசாக்கள் தடுக்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் இங்கே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் வெளியேற வேண்டும் என்று ஒரு கால நிர்ணயம் கொடுக்கப்பட்டது. மனிதாபிமானமற்றதாக இல்லை, மனிதாபிமானமற்ற செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகத்தான். நாம் எவ்வளவு மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருப்பதானால் அதற்கு கூட சற்று தளர்வு கொடுத்திருக்கிறார்கள் சிகிச்சை அளிப்பவர்களுக்கு, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு. ஆனால் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்டுபிடித்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.